வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக மிக ஆழமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். சைவம். இந்த வார்த்தையை கேட்டதும் நமக்கு கோவில், திருவிழா, பக்தி பாடல்கள்னு நிறைய ஞாபகத்துக்கு வரும். ஆனா இந்த சமயத்தோட வேர்கள் எவ்வளவு பழமையானது, எவ்வளவு ஆழமா போகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, சைவத்தோட அந்த பல்லாயிரம் வருஷ பயணத்தை நாம சேர்ந்து கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி. உலகத்துல இன்னைக்கும் உயிர்ப்போட இருக்கிற மதங்கள்ல எது ரொம்ப பழமையானதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இதுக்கான பதில் நாம நினைக்கிறத விட ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு ஆழமான வரலாற்று பயணத்துக்கு நம்மள கூட்டிட்டு போக போகுது. ஆமாங்க, அந்த பயணம் நம்மள நேரா 5000 வருஷத்துக்கு முன்னாடி சிந்து சமவெளி நாகரிகத்துக்கே கூட்டிட்டு போகுது. அங்கேதான் இந்த மாபெரும் தத்துவத்தோட முதல் வேர்கள் துளிர்க்க ஆரம்பிக்குது. அதைத்தான் நாம இப்ப தேட போறோம். சரி, இந்த ஆய்வுல நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல சைவத்தோட அந்த பழமையான தோற்றம் பத்தி பார்க்கலாம். அப்புறமா நம்ம இலக்கியங்கள்ல அது பத்தின தடயங்கள் எங்கெல்லாம் இருக்குன்னு தேடுவோம். அதுக்கப்புறம் எது உண்மைன்னு கண்டுபிடிக்க சைவம் பயன்படுத்துற கருவிகள் என்னன்னு பார்ப்போம். மத்த நம்பிக்கைகளோட அது எப்படி ஒரு உறவை ஏற்படுத்துதுன்னு ஆராய்ந்துட்டு கடைசியா அதோட மைய தத்துவம் என்னங்கறத புரிஞ்சுக்க போறோம். ஓகே, முதல்ல நாம பார்க்க போறது சைவத்தோட தொன்மை. சரி, சைவம் ரொம்ப பழசு ரொம்ப பழசுன்னு சொல்றாங்களே, இது வெறும் கதையா இல்ல அதுக்கு ஏதாவது உறுதியான ஆதாரங்கள் இருக்கா? காலத்துல புதைஞ்சு போன அந்த தொல்பொருள் சான்றுகள் எல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், சைவத்தோட வரலாறு திடீர்னு ஒரு நாள்ல உருவானது கிடையாது. இது ஒரு பெரிய காலப்பயணம். கிட்டத்தட்ட 3300 வருஷம் கிமுல இருந்தே, அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்தே இதோட ஆரம்பகால அடையாளங்களை பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வேத காலம், சங்க காலம்னு அதோட வேர்கள் பல்லாயிரக்கணக்கான வருஷங்களா பரவி விரிஞ்சிருக்கு. இதை நாம மட்டும் சொல்லல. சிந்து சமவெளி நாகரிகத்தை இந்த உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டின முக்கியமான தொல்பொருள் ஆய்வாளர் சர் ஜான் மார்ஷல் அவரே என்ன சொல்றாரு பாருங்க. சைவத்தோட தொன்மை அதை கற்காலத்துக்கும் அதுக்கு முன்னாடியும் கொண்டு போகுதுன்னு சொல்றாரு. உலகத்துல இன்னைக்கும் உயிரோட இருக்கிற மதங்கள்ல இதுதான் ரொம்ப பழமையானதுன்னு சொல்றாரு. அவரோட இந்த வார்த்தைகள் சைவத்தோட பழமைக்கு ஒரு பெரிய அத்தாட்சி. சரி, அப்படி என்னதான் சான்றுகள் கிடைச்சது? மொஹஞ்சதாரோ, ஹரப்பா நகரங்கள்ல கிடைச்ச இந்த பொருட்கள் எல்லாம் சும்மா கலை பொருட்கள் கிடையாதுங்க. இதெல்லாம் ஒரு ஆழமான நம்பிக்கையோட ஆரம்பகால சான்றுகள். உதாரணத்துக்கு இந்த பசுபதி முத்திரைய பாருங்க. யோக நிலையில ஒரு உருவம் உட்கார்ந்திருக்கு. இதத்தான் சிவபெருமானோட ஆதி வடிவம்னு பல ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அங்க கிடைச்ச லிங்கம் மாதிரி இருக்கிற கற்கள், காளை சின்னங்கள், அப்புறம் அன்னை தெய்வ சிலைகள், இதெல்லாமே பிற்காலத்துல சைவத்துல நாம பார்க்கிற முக்கியமான விஷயங்கள் அப்பவே இருந்திருக்குங்கிறத தெளிவா காட்டுதுங்க. சரி, தொல்பொருள் சான்றுகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மளோட பழைய எழுத்துக்கள், இலக்கியங்கள் எல்லாம் சிவனை பத்தி என்ன சொல்லுது? வாங்க, இப்போ நம்ம பழங்கால இலக்கியங்களுக்குள்ள ஒரு பயணம் போவோம். தொல்பொருளை தாண்டி நம்ம தமிழ் இலக்கியத்துல சைவத்தோட வேர்கள் ரொம்ப ஆழமா ஊடுருவி போயிருக்கு. இன்னைக்கு நமக்கு கிடைச்ச மிக பழைய தமிழ் நூலான தொல்காப்பியத்திலே சிவன் பத்தின குறிப்பு இருக்கு. அதுக்கப்புறம் சங்க இலக்கியமான அகநானூறு, புறநானூறு எடுத்துக்கிட்டாலும் சரி, சிலப்பதிகாரம், மணிமேகலை மாதிரி காப்பியங்களையும் சரி, சிவ வழிபாடு, சிவன் கோவில்கள் பத்தின வர்ணனைகள் நிறையவே இருக்கு. கடைசியா நாயன்மார்களோட பக்தி பாடல்கள் ஒரு பெரிய இலக்கிய கடலே உருவாக்கிடுச்சு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சிவன் வெறும் ஒரு தெய்வமா மட்டும் இல்ல, தமிழ் பண்பாட்டோட ஒரு பிரிக்க முடியாத அங்கமா இருந்திருக்கார். ஓகே, இப்ப வரைக்கும் நாம சைவத்தோட பழமைய பத்தி பார்த்தோம். ஆனா ஒரு விஷயம் ரொம்ப பழசா இருந்தா மட்டும் போதுமா? அது எப்படி யோசிக்குது, எதை உண்மைன்னு ஏத்துக்குது, இது ரொம்ப முக்கியம் இல்லையா? வாங்க, இப்போ நம்ம சைவ சித்தாந்தத்தோட அந்த தர்க்க ரீதியான அமைப்புக்குள்ள நுழைஞ்சு பார்க்கலாம். சரி, இவ்ளோ பழமையானதுன்னு பார்த்துட்டோம். ஆனா இந்த தத்துவம் எதை உண்மைன்னு எப்படி முடிவு பண்ணுது? இதுக்கு அதுகிட்ட என்ன வழிமுறை இருக்கு? இந்த கேள்விதான் நம்மள வரலாற்றுல இருந்து தத்துவத்துக்குள்ள கூட்டிட்டு போக போகுது. பண்டைய இந்திய தத்துவங்கள்ல உண்மையே அளக்கிறதுக்கு பல வழிகள் இருந்துச்சு. ஆனா சைவ சித்தாந்தம் ரொம்ப நேர்த்தியா அதையெல்லாம் சுருக்கி 3 அடிப்படை கருவிகளா மாத்திருக்கு. அதுக்கு பேரு தான் அளவைகள். சைவ தத்துவத்தோட அறிவுபூர்வமான அஸ்திவாரமே இந்த 3 அளவைகள் தான். அளவைனா என்ன? சிம்பிளா சொன்னா அளக்கிற கருவி. எதை வச்சு ஒரு விஷயத்த உண்மைன்னு ஏத்துக்கிறது? அதுக்கு 3 வழிகள் இருக்கு. முதல் வழி காட்சி, அதாவது நம்ம கண்ணு, காது மாதிரி புலன்கள் மூலமா நேரடியா தெரிஞ்சுக்கிறது. 2வது கருதல், இதுக்கு பேர் தான் அனுமானம். ஒரு விஷயத்தை வச்சு இன்னொரு விஷயத்த ஊகிச்சு தெரிஞ்சுக்கிறது. 3வது உரை, அதாவது ஆகமங்கள் மாதிரி நம்பகமான நூல்களும் பெரிய ஞானிகளும் சொல்றத சான்றா ஏத்துக்கிறது. அந்த 2வது விஷயமான அனுமானத்துக்கு ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. தூரத்துல ஒரு மலையில இருந்து புகை வர்றத பாக்குறீங்க. நெருப்பு உங்க கண்ணுக்கு தெரியல. ஆனா புகை வந்தா கண்டிப்பா அங்க நெருப்பு இருக்கும்னு நீங்க ஊகிக்கிறீங்க இல்லையா? இதுதான் அனுமானம். ஒரு காரணத்தை வச்சு அதோட விளைவை தெரிஞ்சுக்கிறது. சரி, இந்த 3 அறிவு கருவிகளையும் வச்சுக்கிட்டு சைவம் என்ன பண்ணுது?
அது தன்னோட தத்துவத்தை மட்டும் பேசல, தன்னை சுத்தி இருக்கிற மத்த தத்துவங்களையும் நம்பிக்கைகளையும் அது எப்படி பாக்குது, எப்படி வகைப்படுத்துதுன்னு இப்ப நாம பார்க்கலாம். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும். சைவ சித்தாந்தம் மத்த தத்துவங்களை நீ சரியில்ல, நான் தான் சரி அப்படின்னு சொல்லி ஒதுக்கல. அதுக்கு பதிலா எல்லா தத்துவங்களையும் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணி இந்த மத்த தத்துவ உலகத்துல ஒவ்வொன்னுக்கும் என்ன இடம் இருக்குன்னு ஒரு மேப் மாதிரி உருவாக்குது. இந்த அட்டவணை அந்த மேப்பை நமக்கு தெளிவா காட்டுது. சைவம் எப்படி மத்த தத்துவங்களை பிரிக்குதுன்னா, அவை வேதங்களையும் ஆகமங்களையும் எந்த அளவுக்கு ஏத்துக்குதுங்கிறத பொறுத்துதான் 4 வகையா பிரிக்குது. முதல்ல புறப்புறம். இது வேதத்தையும் ஏத்துக்காது, ஆகமத்தையும் ஏத்துக்காது. உதாரணத்துக்கு பௌத்தம், ஜைனம். 2வது புறம். இது வேதங்களை ஏத்துக்கும், ஆனா ஆகமங்களை ஏத்துக்காது. இதுல வேதாந்தம், சாங்கியம் எல்லாம் வரும். 3வது அகப்புறம். இது 2யுமே ஏத்துக்கும், ஆனா சில கருத்து வேறுபாடுகளோட. கடைசியா அகம். இது 2யுமே முழுசா ஏத்துக்கிற தத்துவங்கள். சைவத்தோட பல பிரிவுகள் இதுக்குள்ளதான் வரும். பாத்தீங்களா, இது எவ்வளவு ஒரு தர்க்கரீதியான வகைப்பாடு. இவ்வளவு வரலாறு, தர்க்கம் எல்லாவற்றையும் பார்த்த பிறகு சைவத்தின் மையப்புள்ளி என்ன? இவ்வளவு பெரிய தத்துவத்தோட மொத்த சாரத்தையும் வெறும் 3 வார்த்தைகளை அடக்கிடலாம். சைவ சித்தாந்தத்தோட முழு சாராம்சமே இந்த 3 நித்தியமான உண்மைகளுக்குள்ளதான் இருக்கு. 1 பதி, அதாவது இறைவன். 2 பசு, அதாவது நம்ம உயிர், ஆன்மா. 3 பாசம், அதாவது நம்மள கட்டி போடுற அறியாமை, கர்ம வினை மாதிரி தலைகள். இந்த 3க்கும் இருக்கிற உறவை புரிஞ்சுக்கிட்டு அந்த பாசத்திலிருந்து விடுபடுறது தான் சைவத்தோட முக்கியமான நோக்கம்.